கொலஸ்ட்ரால் ரிப்போர்ட் வந்துட்டுதா? டாக்டர் சிரிச்சிட்டு சும்மா இருக்கிறாங்களா? ஏனென்று சொல்றேன் வாங்க. கொலஸ்ட்ரால் அல்லது ஹைப்பர்லிபிடீமியா என்றது காய்ச்சல் தடுமன் மாதிரி இல்லை. இது பரவவும் மாட்டாது, விரைவில் குணமாகவும் மாட்டாது. என்ன சொல்றீங்க டாக்டர் என்று கேட்குறீங்க. ஆமாம், எங்களுக்கு இப்போ என்ன வயசாகுது, எவ்வளவு காலத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், எவ்வளவு காலத்தில் சுகமாகும் என்ற கேள்விகளுக்கு பதில் தேட வேண்டும். நீங்கள் நினைக்கலாம், ஒரு ஆட்டையே சாப்பிட்றவங்க மத்தியில் நான் 2 துண்டு இறைச்சி தானே சாப்பிட்றேன், எண்ணெயே சாப்பிட்றது இல்லையே, எப்படித்தான் இப்படி ஹையா வருதோ தெரியா என்று கவலைப்படுறீங்களா? வாங்க உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு லிவர் அல்லது ஈரலினால் குளுக்கோஸ் ஆனது கிளைக்கோஜனாக மாற்றி சேமிக்கப்படுது. இது தேவையான நேரம் யூஸ் பண்ணுறதுக்காக இது நடக்குது. அதே மாதிரி புரோட்டீன் அமினோ ஆசிடாக மாற்றப்படுது. இதே நேரம் நாங்கள் சாப்பிட்ற ஃபெட் அல்லது கொழுப்பு ஈரலில் பித்தத்தை உருவாக்குறதன் மூலம் ட்ரைகிளிசரைடாக மாற்றி சேமிக்கப்படுது. இது நார்மலாக எல்லாருக்கும் உடம்புல நடைபெற விடயம்தான். எப்போ ரிப்போர்ட்டில் ஹையாக வருது என்று சொன்னால், நாங்கள் சாப்பிட்ற கொழுப்பு எண்ணெயால் மட்டும் டிரெக்டாக பேட் கொலஸ்ட்ரால் வந்துடாது. எங்களோட பிளட்டில் எக்ஸஸாக குளுக்கோஸ் அதிகரிக்கிற நேரம் எங்களோட ஈரலாலேயே தான் எல்டிஎல், அதாவது லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் பேட் கொலஸ்ட்ரால் என்று சொல்லுவோம். இது ஈரலாகவே தான் கிரியேட் பண்ணுது. இதை இப்படியும் சொல்லலாம், பிளட்டில் சுகர் லெவல் அதிகரித்தால் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ஃப்ரீயாக கிடைக்கும், ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீ. இப்போ நாங்கள் என்ன தான் செய்கிற டாக்டர்னு கேட்டால், பிளட்டில் சுகர் லெவலை பேலன்ஸாக பார்த்துக்கணும். அதாவது நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் மட்டும்தான் சீனி அதிகரிக்குதா என்று பார்த்தா இல்லை, சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு எனர்ஜியாக மாற்றப்படாட்டியும் இது நடக்கும். உதாரணமாக, சாப்பிட்ட உடனேயே எங்களோட உடம்பு சுவிட்ச் ஆஃப் ஆகுறது. சாப்பிட்ட உடனே 1 or 2 ஹவர்ஸில் தூங்கிறது. இது பகல் வேலையாகவும் இருக்கலாம், இரவு வேலையாகவும் இருக்கலாம். எங்களோட உடம்பு தான் சுவிட்ச் ஆஃப் ஆகுதே தவிர எங்களோட மூளை, லிவர், ஹார்ட் இதெல்லாம் சுவிட்ச் ஆஃப் ஆகாது. எங்களோட உடம்புல பிளட் சுகரில் அளவு கூடும் பொழுது அது பயன்படுத்தப்படாத குளுக்கோஸ் கிளைக்கோஜனாக மாற்றப்படும், ட்ரைகிளிசரைடாக மாற்றப்படும், எல்டிஎல் கிரியேட் பண்ணப்படும். இந்த நேரமே ரிப்போர்ட்டில் ஹை என்று வருகிறது. இதில் இந்த என்ன விளங்குது? கொலஸ்ட்ரால் லெவல் ஹையாக இருக்கும் பொழுது நாங்கள் டெப்லெட் குடிச்சு தான் குறைக்கணுமா, இல்லாட்டி கொலஸ்ட்ராலுக்கு நாங்கள் என்ன வழி செஞ்சு குறைக்கணுன்றது உங்களுக்கே நல்லா விளங்கியிருக்கும். அதோட டாக்டர்ஸோட சஜஷன் இதில் மிக மிக முக்கியமானது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க.